இஸ்ரேல் இன்னைக்கு ஈரான்ல இருக்கிற புஷேர் அப்படிங்கிற அணுமின் நிலையத்தை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. பட் இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஈரான் பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க தானே. அந்த அடிப்படையில் இஸ்ரேல்ல இருக்கிற ஹதேரா பிரதேசங்கள்ல இருக்கிற அணுமின் நிலையத்தை குறிவச்சு கடுமையான தாக்குதல் ஒன்று இன்னைக்கு ஈரான் செஞ்சிருக்காங்க. அந்த இடம் முழுமையாக பற்றி எறிகிற காட்சிகளை இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஈரான் சொன்னத்தை தொடர்ச்சியாக சொன்னத்தை விட டபுள் மடங்கு செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம என்னதான் பேச்சுவார்த்தை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் தொடர்ச்சியாக அடிச்சு கொண்டு இருக்காங்க. 80வது அலை தாக்குதலையும் இன்னைக்கு ஈரான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலேயுமே குறிப்பாக இஸ்ரேல்ல இருக்கிற சஃபாத் அப்படிங்கிற நகரத்துக்கு வடக்கு பிரதேசங்கள்ல இருக்கிற ரகசிய இராணுவ கட்டமைப்பை குறிவச்சு கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல் அவீவ், கிரியத் ஷமோனா, அது மட்டும் இல்லாமல் பேனி பராக் ஆகிய பிரதேசங்களை குறிவச்சும் கடுமையான தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு ஈரான் குறிப்பிட்ட முக்கியமான விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கு இஸ்ரேல் பிரதேசங்கள் அதாவது தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இஸ்ரேலினுடைய முக்கிய கட்டமைப்புகளை குறிவச்சு ஹெஸ்புல்லாக்களினுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை இலக்குப்படுத்தும் வண்ணம் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்த தாக்குதலூடாக அழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசா மக்கள் மேலே தொடர்ச்சியாக உங்களினுடைய இன அழிப்பு தாக்குதல் இருக்குமாக இருந்தால், லெபனான் மக்கள் மேலே தொடர்ச்சியாக உங்களுடைய இன அழிப்பு தாக்குதல் இருக்குமாக இருந்தால் இதைவிட கடுமையான அடிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஈரான் இஸ்ரேலுக்கு சொல்லித்தான் இந்த 80வது அலை தாக்குதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மேலதிகமாக இஸ்ரேலினுடைய ஹை செக்யூரிட்டி பிரதேசமாக இருக்கிற டிமோனாவை குறிவச்சும் இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேகிவ் பாலைவனங்கள்ல இருக்கிற இஸ்ரேலினுடைய ஏர்பேஸை குறிவச்சு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். குவைத்தினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டினுடைய எண்ணெய் கிடங்கு மொத்தமாக தீப்பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் குவைத்தினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை குறிவச்சும் ஈரான் இன்னைக்கு தாக்குதல் செஞ்சிருக்காங்க. குவைத்தினுடைய ஏர்போர்ட் மொத்தமாக கம்ப்ளீட்டாக இப்போ ஷட் டவுன் ஆயிருக்கு. எந்த ஃபிளைட்டும் குவைத்துக்குள்ள செல்லவும் முடியாது, எந்த ஃபிளைட்டும் குவைட் விட்டு வெளியிறங்கவும் முடியாது. ஒரு இக்கட்டான நிலையில குவைட் இப்ப தாக்குதலுக்குள்ளாகி இருக்கு.